ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஏய், மலர் தானே பேசுற? ஆமா, மலர் தான் பேசுறேன். நீங்க? நீங்க என்னடி நீங்க? நான் சொர்ணா பேசுறேன். ஏய், சொன்னா. ஆமா, என் ஃபோன் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? ஏன்டி ஃபோன் பண்றேன்னு கேக்குறியா? ஏய், அப்படிலாம் இல்லடி. இல்ல, இந்த ஃபோன் நம்பர் யாருக்கும் தெரியாது. அதான் யார் கொடுத்தான்னு. உன் தங்கச்சி கிட்ட தான் வாங்கினேன். ஓ, அப்படியா? சரி, நல்லா இருக்கியா? ஏய், நல்லா இருக்க போய் தானே ஃபோன் பண்றேன். இந்த நக்கலுக்கு ஒன்னும் குறைச்சல்லடி. சொல்லு, எப்படி இருக்க? ஏய், எனக்கு வளகாப்படி. வளகாப்பா? ஏய், என்ன சொல்ற? அதுக்குள்ளயா? என் ஹஸ்பண்டை விட என் அத்தைக்கு தான் அவசரம். என்ன பண்றது? ஏய், இங்க பாரு, நீ கட்டாயம் வரணும். நான் வராமையா? நான் வராமையான்னு வராம மட்டும் இருந்த அவளை அவ்வளவுதான். நான் உன்ன மட்டும் இல்ல, உன் புருஷனையும் பார்க்கணும். அதுக்கு தான் வர சொல்றேன். அடி பாவி. ஆமாண்டி, நீ அவரை பத்தி எவ்வளவு சொல்லிருக்க. அப்படிப்பட்ட மனுஷனை நான் பார்க்கணும்ல. சரி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஃபங்க்ஷன் என்னைக்கு வச்சிருக்க? நாளைக்கு சாயங்காலம் கிளம்பி வந்துரு. நாளைக்கா? ஆமாண்டி. சரி, நான் அவரை கூட்டிட்டு வரேன். சரி, வச்சிடுறேன். என்னம்மா மலர், யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அத்தை. நாளைக்கு அவளுக்கு வளகாப்பா. அதான் என்னையும் கோபியும் வர சொல்லிருக்கா. நல்ல விஷயம் தானே. இப்படி 4 இடத்து குடும்பத்தோட போறதா சந்தோஷம். போயிட்டு வாங்க. போலாம் அத்தை. இவர் கடையில வேலை இருக்குன்னு சொல்லிருக்காரு. அவன் அப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ அவனையும் அழைச்சிட்டு போயிட்டு வாமா. அத்தை ஆர்டர் போட்டீங்க, உங்க மகன் போக மாட்டேன்னா சொல்லுவாரு. சரி, மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போமா. சரி அத்தை. மாமா. என்னம்மா? நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு வளகாப்பு. அதான் என்னையும் அவரையும் வர சொல்லிருக்கா. நாங்க போயிட்டு வரட்டுமா மாமா? போங்கம்மா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன, அதான் உன் மாமா சொல்லிட்டாருல, போயிட்டு வாங்க. மாமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையம்மா, ஒண்ணும் இல்லையம்மா. இல்ல மாமா, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்லம்மா, இந்த மயில சொன்ன மாதிரியே பரம கல்யாணத்தை நிறுத்திட்டானே, அந்த யோசனை தான். பாவம், அந்த பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சா கஷ்டமா இருக்கு. ஏங்க, இப்ப என்னங்க பண்றது? ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம தான் 3வது மனுஷனா போயிட்டோமே. நானோ கோபியோ அங்க போய் நிக்க முடியுமா? அவன் வீம்பு பிடிச்சவனா இருக்கானேங்க. இன்னும் சிக்கல் தான் வரும். விடுமா, அதை நான் பாத்துக்கிறேன். மா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் வெளியே போக ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா போயிட்டு வாங்க. மாமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுமா. இப்போ மயில் மாமாக்கு ஆறுதலா உறவா இருக்கிறது புஷ்பா மாமா மட்டும்தான். நீங்க அவங்க கிட்ட நடந்தது எல்லாத்தையும் விளக்கி சொல்லி மயில் மாமா கிட்ட போய் பேச சொல்லுங்க. அவங்க சொன்னா மயில் மாமா கேட்க வாய்ப்பு இருக்குல்ல? கேப்பம்மா, கண்டிப்பா கேப்பேன். நல்ல யோசனையா இருக்க, எனக்கு தோணாம போச்சு. பாத்தீங்களா என் மருமகளுக்கு எப்படி யோசனை? இது மாதிரி சொல்லணும். நீயும் பாத்துக்க, வாழ்க்கையில இந்த மாதிரி உன் திருவாயை திறந்து ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்கியா? என்னை குறை சொல்லணும் உங்களுக்கு இருக்கவே முடியாத. புஷ்பாவை போய் பாக்குறேன், பார்த்து பேசுறேன். இவன் ஏன் இங்க வரான்? இங்க என்ன வெடிக்க போகுதோ? அத்தா, என்னம்மா கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்க நீ? அத்தா, என்னை வாப்பா கூப்பிட்ட? இல்ல, உனக்கு ஒரு குணம் வந்தா ஆத்தாம்ப, இல்லன்னா போடி வாடிம்ப. அத்தான், காது கேட்காத மாதிரி இருந்த. சரி விடு. எப்படி இருக்க? எங்க கிளம்பிட்டு இருக்க? பாரு, கேட்டா ஒரு கேள்வியை கேளு, 2 கேள்வியை கேட்டா எப்படி? எப்படி இருக்க? இருக்கேன். எங்க கிளம்பிட்டு இருக்க? எதுக்குப்பா நீ கேப்ப, நான் பதில் சொன்னா நீ கோவப்படுவ. என்னடி மறைக்கிற? உன் புருஷன் பதில் சொன்னாலும் திட்டுவான், பதில் சொல்லலைன்னாலும் திட்டுவான். இருப்பா சொல்றேன், பக்கத்தில் இருக்கிற சொக்கலிங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறேன். உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, உன்னை பார்க்கணும்னு அவ்வளவு தூரம் வந்து பாரு, குத்தல பேசுறியான்ட்டு நீ. இது என்னடா ரம்பா போச்சு? நான் செவனேன்னு போயிட்டு இருந்தவளை கூப்பிட்டு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொன்னா இந்த பொறி பொறியிற. நீ ஏன் வயசுல பிறந்த புள்ளதானே தெரியல, பேய் மாதிரி இருக்கிறடா. அத்தை, உங்க இடக்கு ஓயவே ஓயாதா? ஏன் பேச மாட்ட? புருஷனுக்கேத்த பொண்டாட்டி. நீ என்ன ஜார பேசினாலும் நான் சாமி ஆள விடு.
வாங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்க நீ. நல்லா இருக்கே? நல்லா இருக்கு, வாங்க. வாங்கண்ணே. வாங்கத்த, வாங்க மாமா. வாங்க மாமா, வாங்கத்த. மகா நல்லா இருக்கியா அம்மா? என்ன இப்படி அழைச்சு போயிட்டாலே? மாப்பிள மாப்பிள, நான் உங்களை தான் மாப்பிள்ளன்னு கூப்பிட்டேன். என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? மாமா என்னையவா கூப்பிட்டீங்க? ஏன் மாப்பிள நான் உங்களை அப்படி கூப்பிட கூடாதா? ஒரு நிமிஷம் மாமா. அப்படி ஒண்ணும் மாறலையே. என்னத்தை கண்டு நம்மள மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரு? போய் கேப்பா. மாப்பிள என்ன மாப்பிள சர்ருன்னு உள்ள போனீங்க? இல்ல மாமா, எப்ப நீங்க கேனைன்னு தான் கூப்பிடுவீங்க. இன்னைக்கு திடீர் மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்களா? அதான் கூப்பிட்டதேன் தகச்சு போயிட்டேன். அதான் போய் கண்ணாடியை பாட்டு வந்தேன். இதான் மாப்பிள, உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த குசும்பு தான் எனக்கு. என்ன பரம எப்படி இருக்கா? அவளுக்கு என்னம்மா, நல்லா இருக்கா. சரி, இவரு மாப்பிள்ள எங்க? பக்கத்துல ஒரு வேலையா போயிருக்காருண்ணே. நீ உடனே அவருக்கு ஒரு போன் போட்டீங்க, வர சொல்லுமா அவரை. ஏன்னு ஏதாவது பிரச்சனையா? அட என்னம்மா, நீ ஒரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன், உடனே பொசுக்குன்னு பிரச்சனையா? நீ என்னம்மா நீ? இல்ல, என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா. நீ முதல்ல மச்சான வர சொல்லுமா, எல்லாரும் பேசுவோம். அட நல்ல விஷயம் தான்மா, வர சொல்லு. சம்மந்தம், உங்க அப்பாவுக்கு போன் போட்டு வர சொல்லு. நான் பேசுறேம்மா. அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க என்ன விஷயம்னு. அடாடாடா, அதான் ஒரு வரட்டும் சொல்றேங்கிறல்ல, அதுக்குள்ள என்னமா அவசரம்? கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா நீ? இப்பதானே உங்க முகம் பாக்குறதுக்கு கலகலப்பா சந்தோஷமா இருக்கு. நிறுத்துப்பா, இங்கதான். ஒரு பந்தாக்காக 10 அடி தூரத்துக்குலாம் ஆட்டோல வந்து இறங்க வேண்டியதா இருக்கு. இந்தாப்பா வாங்க. ஏன் சாந்தி, அடிக்கடி இங்க வந்து இவங்க கிட்ட நைன்னு காசு கேக்குறோமே, அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்காது? இவ்வளவு அக்கறை உள்ள மனுஷன் காட்டுக்கு போய் சம்பாதிச்சாது என்ன காப்பாத்தி இருந்திருக்கணும். ஆவுன்னா அந்த ஏரியாக்கே வா, அதுக்கெல்லாம் வழி இருந்தா எதுக்கு இப்படி இருக்க போறோம்? வாயை மூடிட்டு வாங்க. தம்பி என்னடா அக்கா, ஏண்டா உன் தம்பி ரொம்ப பயபக்தியா மாறிட்டா. இப்படி வாங்க சொல்றேன். என்னடா என்னாச்சு? என்னடா மாப்பிள்ள எப்படி இருக்க? நடு ரோட்ல நிக்காம இருக்க. என்னடா சொல்ற? பதட்டமா வர பேசுற? கோபிக்கு இந்த வீட்டு அட்ரஸ் நீ தான் கொடுத்தியா? டேய் என்னடா சொல்ற? ஐயோ ஆமாக்கா, இந்த கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம கோபிக்கு இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காரு. அவர் சும்மா இல்லாம இங்க வந்து மாமா மச்சான் உறவு கொண்டாடி ஐயோ பெரிய பிரச்சனையாக பார்த்துச்சுக்கா. ஐயோ, அப்படின்னா உன் பொழப்புல மண்ண வாரி கொட்ட இங்கேயும் வந்துட்டானா? ஆமாக்கா. டேய் மாப்பிள்ள, நான் அவங்க கிட்ட பேச கூட இல்லடா. ஏண்டா நம்ம பண்றது சுத்த காவாலித்தனம்னு எனக்கு தெரியாதா? யோ, நான் எப்படி கொடுப்பேன் சாந்தி? அப்புறம் எப்படி அவருக்கு இந்த வீட்டு அட்ரஸ் தெரியும்? மாப்பிள்ள சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. சரி அதை விடு, அப்ப உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த திவ்யா பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? திட்டம் அறையும் வாங்கினேன். ஐயோ டேய், இத பாருடா, அக்கா இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதடா. காசுள்ள மகாராணி, அவ கையில 4 அடி வாங்கினா நீ என்ன குறைஞ்சா போயிருவ? ஏண்டா வேற ஏதாவது நடந்ததா? வேற ஒண்ணும் நடந்திருக்காது. எப்படி சொல்றீங்க? வேற ஏதாவது நடந்திருந்தா இதே மாதிரி இங்க குப்பையை கூட்டிட்டு இருக்க முடியாதுல, அடிச்சு பத்திருப்பாங்கல்ல. பாத்தியாக்கா, ஆளை மூஞ்சியும் பாரு. இவர்தான் அட்ரஸ் கொடுத்து அனுப்புனாங்கன்னு அவங்களே சொன்னாங்கக்கா. திவ்யா என்னடா சொன்னா? முதல்ல கோவப்பட்டா, அப்புறம் என் மனசுல உள்ளதெல்லாம் எடுத்து சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டா. அப்படி என்ன சொன்ன? விடு சாந்தி, இதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு மாப்பிள்ள அவர் மனசுல இருக்க தெய்வீக காதல பூரா எடுத்து கொட்டிருப்பாரு. நீங்க சொல்லுங்க. உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கு நீ தான் முக்கியம்னு சொன்னேன். ஒரு வழியா சமாதானம் ஆயிட்டா. நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா? டேய் நான் என்னடா பண்ணேன்? நான் என்னடா பண்ணேன்னு என்னைய கேளு. நீ எதுக்கு அந்த கோபி வீட்டுக்கு போன? அங்க போய் மகேஷை பத்தி அது இதுன்னு சொல்லி அத்துவடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்க. என்னடா நீ ஏன் இப்படி கேக்குற? அந்தால என்னமோ பெரிய சிஐடி மாதிரி மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு, எங்க இருக்காரு, என்ன செய்யறாருன்னு அது இதுன்னு 1008 கேள்வி கேக்குறாரு.
அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்க சும்மா நின்னுட்டு இருக்க முடியுமா? அதான் அத்து விடுன்னு சொன்னேன். நியாயமா பார்க்க போனா அத்து விடுன்னு வாய் வார்த்தையோட சொல்லி இருக்க கூடாது, அத்தே விட்டுருக்கணும். அக்கா இப்படி எல்லாம் பேசாதக்கா. டேய் என்னடா ஒரே அடியா பதற? இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. இந்த மகேஷ்ங்கிற மண்ணாங்கட்டி மேல உனக்கு இவ்ளோ பிரியமா? இல்லக்கா நான் அதுக்காக சொல்லல. இங்க பாரு, நான் சொன்னாலும் சொல்லனாலும் அவளை அத்து விடுறதாண்டா நல்லது. இப்படி ஒரு மகாலட்சுமி இருக்கும்போது அந்த அன்னக்காவடி நம்மளுக்கு எதுக்குடா? பண்டாரங்களோட பண்டாரமா நம்மளும் அலையணுமா? பேசாம அவளை அத்து விடு. இங்க இருக்கிற மகாலட்சுமி நம்மளுக்கு படி அளப்பா. என்னடா நான் சொல்றது உனக்கு புரியுதா? முதல்ல புரியாம நீ பேசாத. இதெல்லாம் நடக்கிற காரியமாக்கா? டேய் என்னடா நடக்கிற காரியமா ஓடுற காரியமான்னு பேசிட்டு இருக்க? இங்க வா கழுதேன்னு கூப்பிட்டு தாலியை கழட்டிட்டு துரத்தி விட வேண்டியதுதானே? லூசு மாதிரியே பேசுக்கா. இந்த திவ்யா வீட்ல வாடா மருமகனே என்ன கூப்பிடுவாங்களா? பதில் சொல்லுக்கா. வாடா மருமகனே என்ன கூப்பிடுவாங்களா? பாயிண்ட்ரா மாப்ள. ஆமா இல்ல, அத நான் யோசிக்கவே இல்லடா. எப்ப பார்த்தாலும் காசை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா வேற என்ன யோசனை வரும்? அப்படிங்களா நல்லவரே? ஆமா. சரிங்க நல்லவரே. ஓகே. இன்னைக்கு கஞ்சிக்கு நீங்களே பாத்துக்கோங்க. அச்சோ மாப்ள, இவ என்னடா ஆவுனா அங்கேயே அடிக்கிறா? அப்ப வாய் மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு. வாங்க மேடம். என்னங்க இது, அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்களே வாங்கன்னு கூப்பிடுறீங்க? என்னங்க நல்லா இருக்கீங்களா? அதான் எல்லாரும் இழுத்து வச்சு என் தலையில மிளகா அரைச்சிட்டீங்க, அப்புறம் எப்படி நல்லா இருக்கிறது? அம்மா இப்படி எங்க ஏமாத்துவீங்க? நான் உங்களை எவ்வளவு நம்பினேன். இல்லம்மா, அது நான் உங்களை எங்க வச்சிருந்தேன்? இப்படி கடைசியில ஏன் தலையிலேயே? இல்ல மேடம், நான் அப்பவே எல்லாத்தையும் சொல்லிடலான்னு. அம்மா எங்களுக்கு நீங்க தாம்மா கண் கண்ட தெய்வம். ஏதோ கால கிறகம், நாங்க அங்க போய் கடந்துட்டோம். இப்பவும் சொல்றோமா, எங்களுக்கு நீங்க நீங்க மட்டும்தாம்மா முக்கியம். உங்களை விட்டா எங்களுக்கு யாருமா இருக்காங்க? இப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? நீங்க ஏமாத்தினாலும் நான் ஏமாத்த மாட்டேன், சொல்லுங்க. என்னம்மா இது, நாங்க போய் உங்களை ஏமாத்தவுமா? எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன். மெஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாயாவது தேவைப்படும். நீங்க கொடுத்து உதவுனீங்கன்னா அடுத்த வாரம் வாங்க தரேன். ரொம்ப நன்றிமா. இப்பவும் சொல்றோமா, நீங்க தாம்மா எங்க குலசாமி. அப்ப நாங்க கிளம்புறோமா? டேய் அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ, எப்பவும் அவங்க கூடயே இரு, என்ன புரிஞ்சுதா? அம்மா நாங்க வரோம்மா. மாப்ள மேடமா நல்லா பாத்துக்கடா. வரேம்மா. டேய் வரேன்டா. திவ்யா பாத்தியா எங்க அக்கா உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்காங்கன்னு? என் மேலையா இல்ல நான் கொடுக்கற என் பணத்து மேலையா? பணம் இருக்கிறவ கொலசாமி, பணம் இல்லாதவ அன்னக்காவடி. நாளைக்கு என்னை விட பணக்காரி ஒருத்தி வந்தா உங்க அக்காவும் மாமாவும் உங்களை அவளுக்கு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இந்த 50,000தோட அவங்கள துரத்துற வழிய பாருங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு. என்ன புஷ்பா இவ்வளவு நடந்திருக்கு, ஒரு வாரத்து கூட என்கிட்ட சொல்லவே இல்லை நீ. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட காரைக்குடிக்கு வரீங்களா? எவ்வளவு சந்தோஷமான விஷயம் அது. இல்லண்ணே சொல்ல வேண்டான்னு இல்ல, மகாவுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே சொல்லலாம்னு இருந்தோம். நல்ல யோசனை புஷ்பா. மகா 4 குழந்தைகளுக்கு அது இதுன்னு சொல்லி கொடுத்தா அவ மனசாத மாறும்ல. அது சரி, என்ன இன்னும் மச்சான் என்ன காணனே இவ்வளவு நேரம் ஆகுது? சம்பந்தம் வந்துட்டாருண்ணே மச்சான். அடடே வாங்க மச்சான். எப்போ நீங்க? இப்பதான். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? சொல்லியிருந்தா வீட்டுல இருந்திருப்பனே. புஷ்பா சாப்பாடு ரெடி பண்ண. சாப்பாடெல்லாம் இருக்கட்டும் மச்சான். நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாவே சொல்லிடுறேன். நான் நம்ம பரமுவை நெல்லியாண்டவர் வீட்டுக்கு கட்டி கொடுக்கறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். போறோம் உறவுன்னு ஒன்ன வெளியில அமைச்சுக்கிட்டு நான் பட்ட பாடு அப்பப்பா ஜென்மத்துக்கு இது போதும். அதனாலதான் மச்சான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மச்சான். என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா மச்சான் உறவுன்னு ஒண்ணு வச்சுக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு தராதரம் வேணுங்கிறது பட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது. இல்ல மச்சான், உறவு நிலைக்கணும் மச்சான், அத்து போக கூடாது. அதனாலதான் மச்சான் நான் நம்ம சம்பந்தத்துக்கு நம்ம பரமுவை கட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன புஷ்பா சந்தோஷம் தானே? மச்சான் நம்ம தாயா புள்ளையா மாமா மச்சான்னு அண்ணன் தங்கச்சின்னு இருக்கும். ஆனா இதுக்குள்ள ஒரு உறவுன்னு இருந்தா தானே ஒரு மரியாதை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ஒத்து வராது. வேண்டாம் மச்சான்,
ஏற்கனவே உங்க குடும்பத்துல பொண்ணு கொடுத்து எதுவுமே சரியா அமையல. இப்ப என் பையனையும். என்ன 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 மச்சான் சொல்றீங்க? இல்ல மச்சான், நீங்க பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ராசி இல்ல, அவ்வளவுதான். என்ன ஆமா அப்பா, மச்சான். என்னப்பா அது? கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. மாமா, பரமுவை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு பரிபூர்ண சம்மதம் மாமா. ஆமா மாமா. டேய் பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? டேய், என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? தயவு செஞ்சு நீங்க யாரும் பேசாதீங்க. நான் தான் மாப்பிள்ள, நான் பேசிக்கிறேன். பரவாயில்ல மாமா, இவ்வளோ பிரச்சனை, இழப்பு, சங்கடம் இதெல்லாம் தாண்டி இப்பயாவது மாப்பிள்ள நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில என்னை தேடி வந்தீங்க பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து என்னை மாப்பிள்ளைன்னு வாயார நீங்க கூப்பிட்டதில்ல. இன்னைக்கு வரைக்கும் டே மெண்டலு, போடா முட்டாப்பையில, கேனப்பையில அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கீங்க. சரி, மாமா மாப்பிள்ளைய உரிமையோட கூப்பிட்றான்னு சொல்லி நானும் பெருசா கண்டுகிட்டது இல்ல. சரி, அதை விடுங்க. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு வார்த்தை உறவு அத்து போயிடக்கூடாது அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தைக்கு தான் மாமா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிறேன். ஆனா மாமா, இந்த உறவுக்காக நான் விட்டு கொடுக்குற மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்கணும். மாமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 3 குடும்பமும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருந்தோம். இப்ப ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு கிடக்குறோம். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யாரு? கோபி மச்சான் தானே. சம்மந்தம் இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசுற? புஷ்பா இரு புஷ்பா, அவன் உள்ளதானே சொல்றான். அவன் மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள. அதுக்கு இல்லனே, நான் என்ன கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கியா? அவசரப்படாத, பேச விடு. பேசினா தான் பழசா புதுசாங்கிறது தெரியும். மாமா, முதல்ல கோவி மச்சான் மகாவை கட்டளைன்னு சொல்லி எங்க அப்பா வெறுத்தாரு. அதுக்கப்புறம் கோவி மச்சான் வனிதாவை கட்டளை, அதனால பரம வாழ்க்கை வீணாயிருங்கிற ஒரு பதட்டத்துல நீங்க வெறுத்தீங்க. மாமா, இப்பதான் கோவி மச்சானுக்கும் வனிதாவுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்களும் பரமுவை ரமேஷ் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டையும் சச்சரவும்? நான் பரமுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நம்ம பரமுவை சொக்கு மாமா கையால எனக்கு தர வாத்து கொடுக்கணும். மாமா, நீங்க மட்டும் சம்மதம்னு சொல்லுங்க, நான் ரெடி. இப்ப கூட சொல்றேன், நீங்க சொன்ன உறவு வத்து போயிருக்கிறாங்கிற ஒரே வார்த்தைக்காண்டி தான் நான் கட்டுப்படுறேன். அதே மாதிரி நீங்களும் கட்டுப்படணும். கிளம்புடி.